அந்த போராட்டத்தை நாம் அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்கிறோம். அதான் அதில் கவனமாக எந்தவித ஈகோவும் இல்லாமல் டாக்டர் சொன்னார். நேற்று கூட நான் டாக்டர் தனியரசு எல்லோரும் உட்காந்து ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக எல்லாரையும் அழைக்கணும், யாரும் விட்டுறக்கூடாது அப்படின்றத பற்றி பேசணும். அப்போ இது ஒரு பொதுவான ஒரு அமைப்பின் கீழே இந்த காவேரி உரிமை மீட்புக்கான ஒரு குழுவாக அல்லது ஒரு கூட்டமைப்பாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து, அவங்க பாருங்கள் எண்ணிக்கையில் குறைவாக தான் இருக்கிறான், ஆனால் இந்த அரசு, கர்நாடக அரசு அவனுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருக்கிறான். ஒரு சட்டையை பிடிக்க மாட்டேன்றான், ஒரு தள்ள மாட்டேன்றான், ஒரு அடிக்க மாட்டேன்றான். நம்முடைய உடைமைகள் அங்கே கொளுத்தினாலோ, தீயிட்டு பேருந்து எரித்தாலோ, நம்ம மக்களை அடித்தாலோ, சட்டை கட்டி அரை நிர்வாணமோ தோப்புக்காரணம் போட வச்சாலும் அந்த காவல்துறை அங்கே அவ்வளோ ஆதரவாக இருக்குது. வழக்கு போட மாட்டேன்றான். ஆனால் இங்கே நம்மளை வழக்கு போட்டு அவ்வளோ கொடுமை. அது எந்த ஆட்சிகளாக இருந்தாலும் சிறையில் அடைப்பதோடு இப்போ இந்த நீட்டு போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருந்த போராட்டங்களை இந்த அரசு எப்படி கையாண்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆக எந்த ஆட்சிகள் வந்தாலும் சரிதான், எந்த காட்சிகள் மாறவே மாட்டேங்குது. போராடுறவங்க நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம், அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், வழக்கு சந்திச்சிட்டே இருக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் ஒரு பெருந்திரள் தமிழருடைய அந்த எழுச்சி அங்கு உண்டாக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.